நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபார் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மறைந்த மாபெரும் கவிஞர், வாலிப கவிஞர்னு நம்ம எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அவருக்கு சமர்ப்பணம் செய்யும் மாதிரி அவருடைய பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ட் பாட போகிறாங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் அவங்க பாட போகிறது 1970களில் வாலி அவர்களால் எழுதப்பட்ட பாடல்களை வரிசையாக பாட போகிறாங்க. அதில் முதலில் பாட வருவது யார்? வாலிப வாலி ஐயா அவர்களுடைய பாடல் பாடுறதுக்கு நம்ம கண்டஸ்டன்ட்லேயே வந்து ஒரு வாலிப ஆல்கேட்ஸ் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஆல்கேட்ஸ் அழகேசன். கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. லகேசன் சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. நீங்கள் அந்த பல்லவி முடித்து அந்த சரணம் எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே மார்க் செட் கோ அப்படியே ரெடியாக எல்லோரும் அப்படியே இருக்கும். இன்றைக்கி கரெக்டாக எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். அழகேசன் அவர்களே வணக்கம். பேரே அழகேசன், ரொம்ப அழகாக பாடினீங்க. வணக்கம்.
எனக்கு அவர் எழுதின தத்துவ பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல பவர்ஃபுல் வாய்ஸ் உங்களுக்கு. நிறைய பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றிம்மா, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூட்டம் உலகம் முழுக்க இருக்கு. அந்த கூட்டத்தை நீங்க சந்தோஷப்படுத்தணும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆல்கேட் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஈஸியான சாங் எத்தனையோ இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதாக இந்த பாட்டு எடுத்து. உங்களுக்கு பிடிச்ச சாந்தி, கண்ணம்மா இவங்கள பற்றிலாம் ஏதாவது பாடல்கள் இருக்கா? அந்த விளையாட்டுகள்லாம் வரல. அந்த விளையாட்டுக்கு வரலையா? யார் உங்களுக்கு பிடிச்சவங்களா? ஒரு பாட்டில் வந்தது, அதுக்காக அதையே பிடிச்சினார் சார். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ள ரொம்ப வாலிபராக எப்போதும் தன்னை முன் வச்சுக்கிறார். நீங்கள் இங்கே ஒரு வாலிப கவிஞர் வாலிதாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே டார்லிங். ஆக்சுவலாக எல்லா ஜானர்லையுமே வாலிபர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு பாடின ஒரு பாடல் ஒரு ப்ரூஃப். ஒரு பக்கம் அவர் நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலக்கிறாருன்னு அவர் மேலே சில விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டாலும் கூட ஒரு விஷயம், ஆங்கில வார்த்தைகள் அவர் நிறையா எழுதினார்னா கூட அதில் கூட எதுகை மோனையோடு எழுதின ஒரே கவிஞர் வாலி தான். அதுக்கு ஒரு உதாரணம், ஹோ அழகு ஒரு மேஜிக் டச், ஹோ ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். இந்த டச்சுக்கும் ஸ்விட்சுக்கும் அங்கே எதுக்கு மோனை கொடுத்தாரு பாருங்க. அங்கேயும் பாராட்டணும்ல. அது மாதிரி நிறைய பாடல்கள் ரொம்ப சீரியஸான டோன்லேயும் இருக்கும். ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறது. இந்த எம்ஜிஆருக்காக எழுதின பாட்டு, இன்னைய சூழ்நிலைக்கு அது அவருக்காகவே எழுதின பாட்டுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் தமிழ், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், அவர் இறந்த பின்னாலும் அவர் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், நம்ம உள்ளம், அந்த ஊரில் எனக்கு ஒரு பேர் இருக்கும். வாலி அவர்களுக்கு என்றைக்கும் அவருடைய வரிகளால் நம்முடைய இதயத்தில் நீங்காத இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பாடல். ஸோ அடுத்ததாக உங்க முன்னாடி பாடுறதுக்கு தயாராக காத்துருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடிக் கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல், வான்மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல், திங்கள் மேனியை தொட்டு தாலாட்டுது, குளிர் காற்றிலே தளிர் பூங்கொடி கொஞ்சி பேசியே அன்னை பாராட்டுது, என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம் தான் கையோடு நான் அல்லவோ, என் தேவனே உன் தேவி நான், இவ்வேளையில் உன் தேவை என்னவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடிக் கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. சௌந்தர்யா, ஹலோ சார். கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த பாடலை பாடின வாணிமா முன்னாடியே இந்த பாட்டை நீங்கள் பாடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணீங்க. சில இடங்களில் கொஞ்சம் சுருதி ப்ராப்ளம் இருந்தது, நல்லா பண்ண. அதே மாதிரி இந்த மல்லிகை ஒவ்வொருத்தரையும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால்
மல்லி ஒரு ஒரு ஜாரிங் கொடுத்துருப்பாங்க பாடினதில். அது நீங்கள் கடைசி பல்லவி பாடும்போது நல்லா பாடினீங்க. முதல்லலாம் அது வரல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அற்புதம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சௌந்தர்யா, ஹலோ, ரொம்ப அழகாக பாடினீங்க. இது தி கிரேட் எம்எஸ்வி சாரோட இசையமைப்பில் நான் பாடிய முதல் பாடல். இல்லை, இவர் சொன்ன மாதிரி பொடி சங்கதிகள் நிறைய இருக்குது, கேட்கறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் மல்லிகை மல்லிகை, அப்புறம் என் கண்ணன் துஞ்சத்தான் என் கண்ணன் அப்படின்னு பாடினேன். என் கண்ணன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம் தான் கையோடு. அது அழகாக பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. நல்ல வாய்ஸ், என்ஜாய் பண்ணி பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட்மா, நல்ல வாய்ஸ். Saundarya, Hello sir. are you okay today? Yeah sir. Sure. எனக்கு என்னோ ரொம்ப பிரெத்லெஸ்ஸாக தோணுது. எனக்கு இந்த பாட்டு வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் பாடல. போன பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸும் இட்ஸ் நாட் டு தட் லெவல். இட்ஸ் நாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஏன்னா சௌந்தர்யாவோட டேலண்ட் எனக்கு தெரியும். எனக்கு ஐ கேன் டூ மச் பெட்டர், பட் திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட். ஒரு பெண் குயின் மாதிரி இல்லை இந்த பொண்ணு, அதுதானே சொல்லுவாங்க. பெண் குயின் தான் அவங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க. நான் அந்த பெண் குயின் அதை சொல்ல, ஒரு பெண் குயின் மாதிரி தொடர்ந்து வெற்றியை நோக்கி துரத்தி கொண்டே இருக்கு. அதான் இந்த அண்டார்டிகாவில் கொக்க கொக்கான்னு விடுமா, அது வேற ஏதாவது சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷம், நீங்க அற்புதமா பாடிருக்கீங்க. அதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் உங்க முன்னாடி இந்த பாட்டு பாடினது. ஆக்சுவலி நான் லாஸ்ட் சீசன் உங்க முன்னாடி இதே பாட்டு பாடியிருக்கேன். லெஜெண்ட்ஸ் ரவுண்டுன்னு ஒரு ரவுண்ட் நடந்தது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். ஐ திங்க் ஐ ட்ரைட் வாட் எவர் ஐ கேன் டூ. ஓகே சௌந்தர்யா, அடுத்த சீசன்லையும் நீங்கள் வந்து பாடுவீங்க, ஒரு பிளேபேக் சிங்கராக வந்து பாடுவீங்க. அப்படிமா பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா, ஏமா ரியாக்ஷன் பண்ணுறீங்க? அடுத்த சீசன்லேயும் நீங்கள் வந்து பாடுவீங்க, ஒரு பிளேபேக் சிங்கராக நீங்கள் வந்து பாடணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன் கண்டஸ்டாக தான் வருவன்றியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வாலி அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட். இன்னைக்கு நிறைய பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கோம். கவிஞர்களுக்குள்ள பெரிய அளவுக்கு ஒத்துமை இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கவிஞர் எழுதின பாட்டை இன்னொருத்தர் பெருசாலாம் பாராட்ட மாட்டார், ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வாலி அவர்களை பற்றி சொல்லும்போது யுனானிமஸாக எல்லா கவிஞர்களுமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு அவர் கேள்விப்பட்டால் நேராக அவங்க நம்பர் வாங்கி அவங்களுக்கு நேராக ஃபோன் பண்ணி பாராட்டி வருவார். வயசு வித்தியாசம்லாம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் பல பேரை கேட்டிங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் வாலி அவர்களை சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் கவிஞர் வாலி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர், ஒரு நடிகர். லெட்ஸ் வெல்கம் கவிஞர் பா விஜய் அவர்கள். வாலி அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? அவரை முதல்ல நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க? உங்களுக்கும் அவருக்கு இடையில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் எப்படி இருக்கும் பொதுவாக? முதல் முறை சந்தித்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால்னு சொல்லலாம். என்னோடய மானசீக குருவாக தான் அவர் இருந்தார். இன்றைய எங்களை போன்ற பாடலாசிரியர்களின் ஒரே ஹீரோவும் நீங்கள் தான், எங்களுடைய ஒரே வில்லனும் நீங்கள் தான் அப்படி. ஸோ ரொம்ப சிரிச்சிட்டார், ரொம்ப ரசித்தார். எனக்கு தெரிஞ்சு உலகம் பிரபஞ்சம்னு கூட சொல்லலாம், யூனிவர்ஸ் அளவில் இன்றைக்கி ஒரு 15,000 பாட்டு ஒரு கவிஞனால் எழுத முடிஞ்சிருக்குன்னா அது ஒன் ஒன்லி காவிய கவிஞர் வாலி அவர்களால் மட்டுமா தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய வீரியம் அவருக்குள்ளே எங்கிருந்து வந்தது, அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல், எப்படி தன்னை புதுப்பிக்க முடிஞ்சுது, கடைசி நொடி வரைக்கும் ஒரு படைப்பாளி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டோட தன்னை எப்படி வச்சுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஆச்சரியம் தான் அவர்கிட்ட நான் பிரமிச்ச விஷயம். அதே மாதிரி அந்த கற்றுக்கொண்டே இருக்கிற ஒன்று நான் அவர்கிட்ட படிச்சுக்கிட்ட விஷயம். ஸோ யங்ஸ்டர்ஸை எப்போதுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக தான் அவர் இருந்திருக்கிறார். ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய பேசணும் உங்ககிட்ட. நிச்சயமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்ததாக உங்க முன்னாடி பாடுறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பார்வதி. உலாவும்
பார்வதி ரொம்ப அழகா பாடினீங்க. அந்த உலாவும் அந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. உலாவும் ஒவ்வொரு தடவையும் பாடச்சு ரொம்ப அழகா பாடினீங்க. கடைசியில் அந்த ஹம்மிங் பாடுவீங்கன்னு ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்தேன், நிறுத்திட்டீங்களே. அது பாடுங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க. அது டூயட் சாங்கை வந்து சோலோவாக பாடுறது கஷ்டம். நடுவில் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை மறந்து போயிடுச்சு. அதனால என்ன டூயட் சாங் தான். ஆல் தி பெஸ்ட். ஓகே. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இது வாணியம்மா பற்றி தான் சொல்லணும் எனக்கு. பிகாஸ் இன்னைக்கு கூட her dedication I saw, rehearsals, ஒரு 4-5 rehearsals, she was continuously there, constant. And இன்னைக்கு கூட அந்த ஒரிஜினல் ஸ்ருதி என்னதோ அதே ஸ்ருதியில் பாடுவாங்க, even today. So hats off to the one and only Vaniyamma. And I just don't know how she does it each time, you know. பார்வதி, ஃபர்ஸ்ட் இந்த சாங் சாய்ஸ், ஐயோ என்ன பாட்டு. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சாங் அண்ட் தேங்க்ஸ் வாணியம்மா ஃபார் கிவிங் அஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங். லிரிக்ஸ் தப்பு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் சரணத்தில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அவ்வளோ சரியில்லை. பட் வேறொரு ஃபீல் யூ கிவ் நோ த சாங். அப்படியே ஒரு ஆஹாஹாஹா நிறைய மொமெண்ட்ஸ் கொடுக்கும் வென் பாரதி வென் யூ சிங். அதுதான் இட் இஸ் ஜஸ்ட் கிரேட். பார்வதி ரொம்ப நல்லா பாடினா. நீ ஒரிஜினல் சங்கதி பாட மாட்டேன், பட் எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் டேக் தட் ஆஸ் அ சிங்கர் வித் அன் ஐடென்டிட்டி. பட் எல்லாருமே அப்படி எடுக்க மாட்டாங்க. யூ ஹாவ் ஒரிஜினாலிட்டி, பட் த ஒரிஜினல் காம்போசிஷன் என்னதுன்னு கேட்டு அது எக்ஸாக்டாகவும் பாடுறதுக்கு உள்ள ஒரு திறமை உனக்கு வேணும். ஓகே, பட் யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். Today was just lilting. Thank you, sir. All the best, ma. ரொம்ப நல்லா பாடுனீங்க. அது அவங்க பாட்டு அவங்க முன்னாலே பாடினது as you said is a great blessing. வாழ்த்துக்கள்மா. All the best. Thank you. Thank you.
ஆக்சுவலாக இளம் கவிஞர்கள் வந்து அந்த நவீன கால தொழில்நுட்ப கருவிகள் அல்லது நவீன கால தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி பாடல்கள் எழுதுங்கிறது ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி இந்த நவீன காலத்து தொழில்நுட்ப விஷயங்களை எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி வாலியவர்கள் எழுதின பாடல்கள் எதையாவது ஞாபகப்படுத்த முடியுமா? நான் ரஹ்மான் சாரோடைய ஸ்டுடியோவுக்கு ஒரு முறை போயிருந்தப்போ அப்போ வந்து சிவாஜி படத்துடைய ரெக்கார்டிங் நடந்துட்டு நான் ஒரு பாட்டு எழுத போயிருந்தேன். அப்போ ஒரு டியூன் போட்டுட்டு இருந்தார். அந்த டியூன் நான் சத்தத்தை கேட்கும்போது யார் எழுத போகிறா அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த பாட்டு வாலி சார் தான் எழுதுறாங்க. அப்போ அந்த டியூன் போட்டிருக்கும்போது அது டியூனாக வரும். ஏ தன்னா 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 தே தன்னா தன்னா தன்னா, இதான் டியூனு. அது ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எழுதுறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு எழுதுறாரு. அதில் அவர் தான் ஸ்பெஷல். யாருக்கு என்ன எழுதுகிறோங்கிறத மிகச்சரியாக உணர்ந்து அது ஆடியன்ஸுடைய மனோநிலைந்து எழுதுவார். அவர் அந்த இடத்துல அதுக்கு பாருங்கள் எவ்வளோ மீட்ரு தச்ச மாதிரி அந்த வார்த்தை போட்டார்னு. இவன் பில்லா ரங்கா பாஷா தான், இவன் பிஸ்டல் பேசும் பேஷா தான். இதுக்கு மேலே யாராலையுமே அந்த ஆப்ஷன் எழுதவே முடியாது. முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 முதல் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜன் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். காவிய கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல்களை நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் பாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரோட பேசும்போது எப்படி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எவ்வளோ ஜோக் அடிப்பார். ரொம்ப இயல்பான, ரொம்ப எளிமையான, ரொம்ப சாதாரணமான ஒரு டேராக தன்னுடைய எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய. நான் ஒரு நாள் பேசிட்டு ஐயா அந்த மாதிரி எப்படி இலக்கியமாக எழுதினீங்கன்னே தெரியலையே. அந்த மதுரையில் பிறந்த மீன்கூடிய உன் கண்களில் ரொம்ப நான் ஃபீலிங்காக சொல்லிட்டு இருந்தேன். கண்களில் கண்டேனே அவ்வளோ மொத்தமாக 3 சேர்த்து அதை தமிழகம் என்றேனே என்று எவ்வளோ ஒரு அற்புதமான இலக்கியமாக எழுதினீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னை வந்து என்னுடைய ரசனையை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சி நான் சொன்னேன். ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாதியா அப்படின்னு ஆரம்பித்தார். என்னங்க அப்படின்னு. யோ இதை விடலாம் பிரமாதமாக மருதகாசியும் தஞ்சை ராமதாசும் எழுதி கிழிச்சிட்டானுங்கய்யா, இதுக்கப்புறம் நம்ம என்னத்தையா கிழிக்க போகிறோம். எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இப்படி இவ்வளோ எதாவது பேசுகிறாருன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ரங்கநாதன் தெருவில் திருக்குறளை திருப்பி எழுதுறவங்களாம் இருக்காயா. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எழுதுறது எல்லாரும் கேட்குறான், அவ்வளோதான். அதேமாதிரி நகைச்சுவையை பொறுத்த வரைக்கும் அவரை அடிச்சிக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதுக்கு முதல் நாள் இரவு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது டாக்டர் பேர் நரசிம்மன் அப்படின்னு பேர். நேற்றிரவு சுவாசம் மிக மோசம், நரசிம்மரே பயந்து விட்டார், நரசிம்மனையே பயமுறுத்தி விட்டேன், நன்றி வாலி அப்படின்னு அந்த இறுதியாக லெட்டர். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் மேன். அவர் இல்லாத ரொம்ப பெரிய வருத்தம் அப்படின்னாலும் கூட அவரை பற்றி காலம் பேசிக்கொண்டே இருக்குங்கிறதான் ஒரு கவிஞனுக்கு தேவைப்படக்கூடிய மிகச்சிறந்த கௌரவம். அது நடந்து கொண்டு இருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து வாலி ஐயா அவர்கள் 1980s எழுதின பாடல்கள்லாம் பாட போகிறாங்க நம்முடைய கண்டஸ்டன்ஸ். அந்த வகையில் அடுத்து பாடுறதுக்கு தயாராக காத்திருக்கார் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். மடை திறந்து தாவும் நதிகளை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. மடை திறந்து தாவும் நதிகளை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. லா 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 la 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 la.
வசந்த காலம் நாளும் மங்களம். வரும் காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே மழை திறந்து தாவும் நதிகளை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. லா 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 லா. அரவிந்த், ஹலோ சார். நல்ல குரல் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ரேஞ்சு. தேங்க்யூ சார். அந்த சாங் எங்கேயுமே அந்த ஸ்விங் குறையாமல் நீங்கள் வந்து லிவிங் லெஜெண்ட் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் எந்த பாட்டு சொல்கிறது, எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் அவருடைய குரலில். எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள், எத்தனை அற்புதமான கம்போசர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் அவ்வளோ உணர்வுகள் வரும். உங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சது. கொஞ்சம் டெம்போ உங்கள் கண்ட்ரோலில் கொண்டாங்க. உங்கள் பின்னாடி ஆர்கெஸ்ட்ராவை ஓட விடாதீங்க. அவங்களோட சேர்ந்து பயணம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது ஒன்று தான். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த். ஹலோ சார். எனக்கு பிடிச்சது அரவிந்த், நல்லா பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த பாப்பா பாப்பா. தட் வாஸ் ராக்கிங் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த ஸ்கேலில் அந்த மாதிரி பாடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்ருதி சுத்தமாக இருந்தது. அது அந்த போர்ஷன் வாஸ் சூப்பர். அந்த ஃபீல் வாஸ் ஆல்சோ ஃபேன்டாஸ்டிக். ஒன்லி சம் அது சம் சங்கதிஸ் லிட்டில் பொடி சங்கதிஸ் வேர் அவுட் ஆஃப் பிளேஸ். பட் ஓவரால் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த். ஹலோ சார். நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். சொல்ல நல்ல ரேஞ்சு. இந்த ரேஞ்சு பாடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் ஸ்டேஜில். நல்லா பாடினீங்க. டெம்போ தான், டெம்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். அதேமாதிரி ரப்பப்ப பாப்பா பண்ண பாவ் உவ்வு வருது. அந்த ஊசில் ஒரிஜினலாக அவர் என்ன பாடிருக்காரோ அதை கேட்டு பாடிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி மடை திறந்து கூவும் நதி அலை நான், அதுங்க மூவும் நதி அலை நான் சங்கதி வந்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து அங்கங்கே ஒரு உதச்சி வரணும். தரரல்லா தாரல்லல்லல்லல்லா தரட்டி டாரல்லல்லல்லல்லா அங்கெல்லாம் சங்கதி பாடுங்க. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். முதல்ல நம்ம சங்கதி இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடலாம். ஆனால் எங்கே போட்டால் நல்லா இருக்கும், எங்கே போட்டால் நல்லா இருக்காதுங்கிறத நம்மளே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பர்சனலாக. உங்களை ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி இல்லை அந்த பாட்டு. கண்டிப்பாக. ஸோ வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் சூப்பராக பாட்டிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி பாட்டிங்களா? ஓரளவுக்கு. பிடிச்ச கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா? ரொம்ப சந்தோஷமா. ஓகே, நம்ம பா விஜய் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் இல்லை ஏதாவது கேட்கணும்? கண்டிப்பாக சொல்லுங்க ஜி. அவர் ஃபோன் நம்பர் வேணுமா? இல்லை, ரொம்ப நிறையா அவர் பாடல்கள் கேட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். ரியலி ரொம்ப அவர் கூட வாலி சார் கூட பகிர்ந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமா நீங்களும் ரொம்ப அருமையாக பாடினீங்க. நிச்சயமா அவரும் ரொம்ப இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நீங்கள் பாடினதை கேட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Great one. All the best. Best wishes. Thank you so much. Thank you. Thank you. கோபி, இன்னொன்று சொல்லணும்னா ரஹ்மானுடைய முதல் சூப்பர் ஹிட்டே இளைஞர்களை கவர்ந்ததுக்கு ரஹ்மான் எந்த அளவுக்கு பிரமாதமாக இசையமைச்சிருந்தாரோ அதில் சரி சம பங்கு வாலி அவர்களுக்கு உண்டு. அது என்ன பாட்டுனா சிக்கு புக்கு ரயில். ஆமாம், கலக்குது பாரு அவர் ஸ்டைலு. அஃப்கோர்ஸ் பிரபுதேவா அவர்கள் மிகப்பெரிய ஒரு டான்ஸர் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண 4 பாட்டையுமே அவர் தான் எழுதியிருந்தார். அண்ட் இந்த கம்போசிங் இப்போல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் அவருடைய காலகட்டங்களில் அவருக்கும் எம்எஸ்வி அவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். மோதன் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பாடலாசிரியங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குமா. ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ரோலெக்ஸ் வாட்சையும் எம்எஸ்வி அவருடைய ரோலெக்ஸ் வாட்சையும் அவருடைய செயினையும் அவர் நல்லா ஒரு திக்காக ஒரு தங்க செயின் போட்டிருப்பார். அதை போய் எடுத்து ஹார்மோனிய பெட்டி மேலே வச்சு நீ மட்டும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அசத்தலாக பல்லவி எழுதிட்டேன்னா இது 2 உனக்கியா அப்படின்னு இருக்காரு. டக்குன்னு அடிச்சிருக்காரு. அந்த தங்கச்சங்கிலியும் ரோலெக்ஸ் வாட்சும் அவர் கைவசம் போனது. அந்த பாட்டு காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் சொன்ன உடனே அடிச்சாராம். இந்த பாட்டு எடுத்து கொடுத்துட்டாராம்.
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பல்லவி வந்து அவருக்கு உட்காந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 24 பேர் இருக்காங்க. இவங்க 24 பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு வெறி என்ன அப்படின்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற இந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டையும் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். 1980s வாலி அவர்களால் எழுதப்பட்டு நம் இதயங்கள் நிறைத்த பாடல்களை நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து பாட வர்றது யாரு? அந்த வகையில் அடுத்ததாக பாடுறதுக்கு தயாராக காத்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். வாலி சார் எழுதி கங்கை அமரன் சார் மியூசிக் பண்ண. இப்போ சமீபத்தில் அமர் சிங்னு பேர் அவருக்கு. அவரோட ஒரு பேட்டியில் அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அவர் வாலி சாரை பார்க்க போனாராம். நான் பாட்டெல்லாம் எழுதுவேன், உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, என்ன பேருன்னு கேட்டாராம். அமர் சிங் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படி அமர் சிங் அப்படின்னாராம். அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட் அவருக்கு வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. மனோக்கு எனக்கு 2 பேருக்குமே தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து வாலி சார் எழுதின பாடல்களுக்கு தான் கிடச்சிது. மனோ வந்து தூளியிலே ஆட வந்த அருமையான பாடல் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த பாடலுக்கு எனக்கு வந்து என் கல்யாண வைபோகம் முன்னோடு தான் சொல்லிட்டு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் சங்கதிகள்லாம் நல்லா அனுபவித்து பாடினீங்க. ஓப்பன் த்ரோட்டட் நல்ல குரல் திறந்து பாடினீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். Sai Vignesh, this is the first song
நீங்கள் சாதாரணமாக பாடுற பாட்டிலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஒரு பாட்டு இது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மெலடி யூ நாட் சாங். ஸோ ரியலி குட், வெரி குட். திஸ் சாங் சவுண்டட் வெரி குட். நல்லா இருந்தது. அந்த சங்கதி சொன்ன மாதிரி டெஃபினட்டாக நல்லா இருந்தது. எல்லா சங்கதிஸும் க்ளீனாக பாடுறீங்க. சங்கதி வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தப்பாக இது பண்ணியிருந்தேன். நேற்று ரிகர்ஸில் அனந்த் சார் தான் கரெக்ட் பண்ணி கொடுத்தார். ஆமாம். ஸோ தேங்க் குட் லக். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நல்லா பாடுனீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சா? கண்டிப்பாக. இப்போ போய் அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. பாவிஜய் இங்கே வந்திருக்காரு. அவரோட நீங்கள் நெருங்கி பழகினதில் ஒவ்வொருத்தரோட பழகும் போதும் இந்த விஷயத்தை நம்ம இவர்கிட்டேருந்து காலம் முழுக்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில விஷயத்த எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி அவருடைய கேரக்டர்லையோ அல்லது அவருடைய திறமையிலிருந்தோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம காலம் முழுக்க பின்பற்றணும் அப்படின்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது, பாதித்தது எது? நிச்சயமாக அது வந்து அவருடைய நன்றி உணர்ச்சி சார். அவருக்கு உதவி செய்தவர்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களை சம்மந்தமே இல்லாமல் அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவரை பற்றி எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருப்பார். அவர் எழுதின கடைசி பாடல்களில் நம்ம இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் யான் படத்தில் ஒரு பாடல், அப்புறம் ரஹ்மான் சார் இசையில் வசந்த் பாலனுடைய காவிய தலைவனில் ஒரு பாடல் எழுதினார். அதற்கப்புறம் ஒரு புது இயக்குனர் இப்ராஹிம்னு சொல்லி ஒரு பையன், ஒரு இயக்குனர், அவருடைய படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுதான் ஒரு பல்லவி எழுதினார். அவன் அறிவான் எது நன்மை, அவன் அறிவான் எது தீமை, நம் வாழ்க்கை அவன் கையில் தான் அந்த பல்லவியினுடைய இறுதி வரி முடியும். நம் வாழ்க்கை அவன் கையில்ங்கிறதான் அவர் எழுதி முடித்த இறுதி வரி. அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து இல்லை. அப்போ அந்த இறுதியில் அந்த மூச்சு திணறல் அவருக்கு வருது. அப்போ அதுக்கு மாஸ்க் வைக்கிறாங்க, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைப்பாங்கள்ல, அதை வைக்க வர்றாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு இந்து, ஆனால் மாஸ்க் இல்லாமல் இருக்க முடியல பார்த்தியா அப்படிங்கிறாரு. எந்த நேரத்தில் அந்த மனிதனுக்குள்ள இருந்து அந்த உற்சாகம் எந்த நேரத்தில் இருந்திருக்கு பாருங்களேன். அதுதான் எனக்கு பார்த்து பிரமிச்ச விஷயம். அதே மாதிரி இந்த இப்ராஹிம் இருக்கானையா, அவனை மறக்க முடியாது. எனக்கு துவக்கத்திலேயே ஒரு இப்ராஹிம் தான் எனக்கு இந்த ஆக்சிஜனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னாரு. என்னங்க நான் ஒரு வைஷ்ணவையா, ஆனால் எனக்கு ஒரு இஸ்லாமியன் ஆக்சிஜன் கொடுத்தான். நான் பிறக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருட காலம் என்னுடைய குடும்ப நண்பராக இருந்த இப்ராஹிம் என்பவருடைய மனைவியார் தான் எனக்கு பால் கொடுத்தாங்க. அந்த நன்றி உணர்ச்சிக்காக தான் இவனுக்கு எனக்கு பாட்டு எழுதினேன். எல்லா கலைஞனுமே அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் அந்த நன்றி உணர்ச்சியை நாம் என்றைக்கும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். எக்ஸலண்ட். ஸோ ஒரு கவிஞருக்காக ஒரு கவிஞர் ஒரு கவிதை சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். அவருக்காக ஒரு இரங்கல் கவிதை எழுதுனது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தத்தோட மிக மன அழுத்தத்தோடு தான் அந்த கவிதையை நான் எழுதினேன். அது இங்கே வந்து சொல்ல முடியும்? நிச்சயமா. இந்த காவிய கவிஞருக்கான கவிதாஞ்சலி அவருடைய நடையிலேயே நான் எழுதின கவிதை. அந்த எதுகை மோனை சந்தத்தோடு அவருக்குன்னு ஒரு தனி நடை வச்சிருப்பார். அந்த நடையில் அவருக்கான அந்த கடைசி இறுதி கவிதை நான் எழுதணும்னு நினச்சேன். எஞ்ஞான்றும் கண்டதில்லை உன் போல் தமிழ் கவியை, இனி எவர் குளிர்விப்பார் செந்தமிழால் எம் செவியை. ஜூலை 18. அடக்கம் அன்றுதான் அடக்கமானது, கவிதை இயக்கம் என்றுதான் இயக்கம் நின்றது. சிகரம்போல் உயர்ந்தும் நாங்கள் கைதொடும் தூரமிறங்கிய அடிவாரமே, அவதார காவியத்தின் அவதாரமே. யார் தெரியுமா கவிஞர்களின் தலைவாணி, புடவை கட்டியது போதுமென்று வேட்டி கட்டி வாழ்ந்த கலைவாணி. நேற்றிரவு சுவாசம் மிக மோசம், இதனை மரணப்படுக்கையில் யாத்த கடைசி சாசனம். அது எப்படி ஐயா, ஆவி தீரும் அந்தகாரத்திலும் எதுகையும் மோனையும் முன்னுள் ஆகிக் கொண்டிருந்தது பாசனம். காலப்பேழைக்குள் கடுமருந்து பூச்சு பூசி உன் பூத உடலையும் வைத்திருக்கலாம் அழுகாது. வைத்திருந்தால் உன் விழி முடங்கி கிடந்திருக்கும் விரல் மடங்கி கிடந்திருக்குமா எழுதாது. ஆன்மீகம் உன் அரண், அரணை சேவித்த வரனே உன்னுள் எத்தனை அழகிய முரண். வைணவ திலகம் உன் சிந்தை சிகையை சற்று சிலிர்ப்பி பார்த்தால் அதில் பெரியாரின் கலகம். எம்ஜிஆரின் பாட்டுப்படைக்கு நீதான் தளபதி, கலைஞரின் கவியரங்கில் நீதான் கணபதி. ஆச்சார அனுஷ்டானம் நோற்காது நோன்பு நீ நோற்றதில்லை, ஆனாலும் ஐரை மீன் குழம்பிடம் உன் அடிநாவு என்றும் தோற்றதில்லை. யாப்புக்குள் மூழ்கி குற்றியிலகரம் கொத்தி கட்டளை கலித்துறையும் மிளிற்றும் உன் பேனா, ஐ ஷாப்புக்குள்ளும் மூழ்கி ட்விட்டரில் சொல் பொறுக்கி திரைக்கும் பாட்டியற்றும் ஐடியூனா. மனசொப்ப கண்டால் நீ நியூரான்ஸ் எல்லாம் நிதம்புது சொல் கண்டெடுக்கும் நியூட்டன். வயசொப்ப கண்டால் வாலிப கவியே நீ பாட்டு பேரன்களுக்கெல்லாம் பாட்டன்.
நீரே முற்பிறவியில் ஏழிசை தாண்டி தாழிசை கண்ட திருநாவுக்கரசர். இப்பிறவியில் கொடுத்த வாக்கு தவறாது வாழ்ந்த ஒரு நாவுக்கு அரசர். கையும் மலரடியும் கண்ணும் கனிவாயும் உண்ணும் தீ எனத் தெரிந்தும் விட்டு வந்தோம். தமிழே, இதுவரை நீ வாசித்த கவிதையை தீ வாசிக்கட்டும் என்று. பிரபஞ்சம் பிரமிக்கிறது பேராசானே, 15,000 பாட்டு எனும் கணக்கை கேட்டு. ஓ இறைவா, எமது தமிழ் பெருங்கவிஞன் உன்னை நேரில் பாட வந்துவிட்டான். அந்த அமர ஜோதி அமர உன் அகத்தின் அருகாமையில் ஓர் இடத்தை காட்டு. இதை கேட்க அவர் இல்லைங்கிறது மட்டும்தான் வருத்தம். நிச்சயமா சார். மற்றபடி ரொம்ப அழகான. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, உலகத்தில் ஒருத்தர் மரணம் அடைந்ததை எந்தெந்த விதமாக சொல்லுவாங்க. இவர் காலமாகி விட்டார், இயற்கை எழுதி விட்டார், என்னென்னமோ விடமோ சொல்லுவாங்க. ஆனால் காரல் மார்க்ஸினுடைய மரணத்தை மட்டும்தான் உலகத்துக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அதுபோல தான் வாலி அவர்கள் அன்று முதல் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததும் உணர்வுபூர்வமாக மனம் விட்டு பேசியதும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூடுதல் அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ. திரும்ப நம்ம நாளைக்கு சந்திக்க போகிறோம். 80களின் பாடல்கள், வாலியவர்களால் இயற்றப்பட்ட அந்த பாடல்கள் எல்லாத்தையும் நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பாட போகிறாங்க. அதுவரைக்கும் காத்திருங்கள். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நன்றி, வணக்கம்.